பாகிஸ்தானின் பாலக்கோட் பகுதியில் இந்தியா நடத்திய தாக்குதலில் 30 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அங்கிருந்த சாட்சியங்களின் உதவியுடன் ஃபர்ஸ்ட் போர்ட் செய்தி நிறுவனம் துப்பு துலக்கியுள்ளது. பாலக்கோட் பகுதியில் இருந்த ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் முகாம்கள் மீது கடந்த 26ஆம் தேதி இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இதில் பயங்கரவாதிகள் பலர் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்ததை பாகிஸ்தான் ஏற்க மறுத்தது. இதனையடுத்து ஃபர்ஸ்ட் போர்ட் செய்தி நிறுவனம் இதுகுறித்து கள ஆய்வு மேற்கொண்டது. தாக்குதல் நடந்த இடத்திற்கு அருகில் இருந்தவர்களிடம் அந்நிறுவனம் மேற்கொண்ட விசாரணையில் அன்றைய தினம் 30 பேரின் உடல்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக அப்புறப்படுத்தப்பட்டது தெரியவந்துள்ளது. இவர்களில் 12 பேர் ஒரு முகாமில் தங்கியிருந்தவர்கள் என்றும் அவர்கள் கூறினர். உயிரிழந்தவர்களில் ISIS அமைப்பின் கலோனல் சலீம், பெஷாவரைச் சேர்ந்த ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் ஆலோசகர் முஃப்தி மொய்தீன், சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் தயாரிப்பில் கைதேர்ந்த உஸ்மான் கானி ஆகியோரையும் அடையாளம் கண்டதாக சாட்சிகள் கூறியுள்ளன. அத்துடன் ஜாசர் என்பவர் படுகாயமடைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் நடந்த இடம் உடனடியாக ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்ததாகவும் போலீசாரை கூட அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர்.